பாம்பே மாட்டுங்கால சங்கர மடத்துல பிரம்மஸ்ரீ குலபதியா இருக்கக்கூடிய ஆங்கர ஸ்ரீ கிருஷ்ண கணபாடிகள் மாமாவுடைய 125வது ஜெயந்தி உற்சவத்தை முன்னிட்டு கொண்டு அவா புத்திராள் எல்லாரும் சேர்ந்து எது பண்ணினா அவருக்கு பிரீத்தியோ அந்த விஷயத்தை விசேஷமா நடத்தின்னு இருக்கா. இடமும் ரொம்ப விசேஷமான இடம், பல தர்மங்கள் நடக்கக்கூடிய இடம். உலகம் இன்னைக்கு க்ஷேமமாக இருக்கணும், எல்லாரும் ஆனந்தமாக இருக்கணும்னா வேதம் போஷிக்கப்படணும். வேதம் எந்த அளவுக்கு உலகம் முழுக்க பரவி வேதம் பிடிச்ச பிராமணோத்தமர்கள் அனுஷ்டாத்தாக்களாக அனவரத்தமும் வேதத்தை அபியசிச்சென்றிருக்காளோ அந்த அளவுக்கு நமக்கு க்ஷேமம் கூடிண்டே இருக்கும். அப்படிங்கிறதுல வேதமோ இதிகாசமோ சாஸ்திரங்களோ எல்லாமே நிதர்சனமாக. அதுவும் இன்னைக்கு இவ்வளவு பேர் கணபாடிகள் உலகம் முழுக்க ஒரே சமயத்துல 100 கணபாடிகள் 100 கணபாராயணம் நடக்கலாம். 10 பேர் வச்சு இருக்கிற அளவுக்கு இன்னைக்கு கணபாராயணம் கணபாடிகள் இருக்கா. இதற்கு காரணம் கண்ணு மூடிந்து சொல்லலாம், மகாபெரிவா. யதா யதா ஹி தர்மஸ்ய க்ளானிர்பவதி பாரத அப்யுத்தானம் அதர்மஸ்ய ததாத்மானம் ஸ்ருஜாம்யஹம்னு கீதாச்சாரியன் கீதையில அவ்வப்பொழுது தர்மத்துக்கு கிளானி ஏற்படும். கிளானினா குறைவு. அவ்வப்போது தர்மம் அதர்மம் தேவாசுரா சையத்தா ஆசன்ங்கிற இடத்துலயே தேவ சப்தத்தினால தர்மமும் அசுர சப்தத்துல அதர்மத்தை சொல்லப்படுறது. அவ்வப்போது இவா கொஞ்சம் அப்படியே தலை தூக்குவா, ஒரு சமயம் இது தலை தூக்குன்னு அப்படி இருக்கிற சமயத்துல தர்மத்துக்கு கிளானி வர சமயத்துல நான் அவதாரம் பண்ணி புனகா ஆத்மானம் சிருஜாமியகம்னு சொல்லி பகவான் கீதையில சபதம் பண்ற. அந்த ரீதியாக 2500 வருஷம் முன்னாடி திசப்ததி மதோச்சேத்ரே நமஹான் ஆச்சாரியாளுடைய நாமாவளி 72 வேத விருத்த மதங்கள், வேதத்தை படிக்காத சந்தியாவனம் வேண்டாம் யஜ்யம் வேண்டாம்னு சொன்ன சமயத்துல ஆச்சாரியால் காலடி கஷேத்திரத்துல அவதாரம் பண்ணி தன்னுடைய 32 வயசு காலத்துக்குள்ள உலகத்தை திருப்பியும் தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணிட்டு அது மாத்திரம் இல்லாம பரம்பரையும் வளர்க்க செய்துட்டு ஆச்சாரியால் அனுகிரகம் பண்ணிருக்க. அந்த ரீதியில பார்த்தோம்னா ஒரு 125 வருஷம் முன்னாடி பார்த்தோம், உலகத்துல ஒரு ஸ்டேட்ல ஒரு கணபாடிகள் இருந்தா பெரிய விஷயம்னு இருந்த காலம். மகாபெரிவா அந்த சமயத்தை தான் அவதாரம் பண்ணி 13 வயசுலயே பீட்டாலங்கரணம் பண்ணி, மடத்துல ஒன்றும் கிடையாது, எல்லாம் கொட்டாங்குச்சி தான், எல்லாமே சந்திரமௌலீஸ்வரருக்கு கொட்டாங்குச்சி தான். அந்த சமயம் இருந்தாலும் கூட மகாபெரிவா யார் எந்த பக்தால் மடத்து கொண்டு வந்தாலும் இது எனக்கு தேவையில்லை, சந்திரமௌலீஸ்வரருக்கு தேவையில்லை. எவ்வளவோ பாடசாலைகள் சாப்பாடுக்கு கஷ்டப்பட்டு இருக்கிற சமயம் பல பாடசாலைகளை ஸ்தாபனம் பண்ணி அந்தந்த இடத்துல பல வாத்தியார்களை வச்சு, சமையல்காரா கிடைக்க மாட்டா, ஒரு பாடசாலைக்கும் சமையல்காரால் கஷ்டம். அந்த சமயத்துல ஏதோ பழையதாவது குழந்தைகளுக்கு இருந்தா போடுங்கிற நிலைமையில இருந்த சமயத்துல பெரியவா அப்படி வேத பாடசாலைகளை அபிவிருத்தி பண்ணி, பையங்களை அபிவிருத்தி பண்ணி, மகாபெரிவா தன்னுடைய 100வது வயசு சித்தியார சமயத்துல பல கணபாடிகள். ஏன் மகாபெரிவா சித்தியார சமயம் இதே சங்கரமடத்துல கணபாராயணம் நடந்துட்டு நிதர்சனம். 7ஆம் காண்டம் நடந்துட்டு இருந்தது. மத்தியானம் சாப்பிடுறதுக்கு நிறுத்திருக்கா, ஆரம்பிக்க போறா, அங்கிருந்து தந்தி வந்தாச்சு, மகாபெரிவா சித்திங்கதாள் இந்த இடம். அப்படி விசேஷமாக மகாபெரிவா காலம். அதற்கப்புறமோ புது பெரிவா காலத்துல எவ்வளவு கணபாடிகள், இன்னைக்கு ஒரு தெருக்கு ஒரு கணபாடிகளாக வச்சுட்டு போயிருக்கா பெரியவா. அவ்வளவு பாடசாலைகள், அவ்வளவு அதுக்கு வேண்டிய சௌகரியங்கள், பாடசாலை நடத்துறவா, பாடசாலை நடத்த வேண்டிய அவளுக்கு சக்தி கொடுக்கும்படியா அவளுக்கு வேண்டிய சௌகரியங்கள்லாம் பண்ணி கொடுத்து இப்படி வச்சிருக்கானால் மகாபெரிவாதான் காரணம். அதற்கு பகவான் சொன்ன அபியுத்தானம் அதர்மஸ்ய தத் ஆத்மானங்கிற சப்தத்துக்கு சந்திரசேகர சரஸ்வதின்னு அர்த்தம். அப்படியான கணபாராயணம்
மகாபெரிவா காலத்துலதான் ஜட்டாபாராயணம் கனபாராயணங்கள்லாம் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. அந்த காலத்துல எல்லாம் 4 கோபுரம் இருக்கக்கூடிய தேவாலயங்கள்ல, க்ஷேத்திரங்கள்ல, ராமேஸ்வராதி, மதுரை போன்ற புண்ணிய க்ஷேத்திரங்கள்ல அங்கங்க ஜட்டாபாராயணம் நடக்கட்டும். ஏனால் சம்ஹிதா பாடமாத்திரேன புரோச்யதே யத் பலம் புதைஹி பதேது த்விகுணம் தத்யாத் கிரமேசு சதுர்குணம் வர்ணக்கிரமே சதகுணம் ஜட்டாயாம் து சஹஸ்ரகம்னு சொல்லி ஸ்காந்த புராணோக்த ரீதியா ஒரு தடவை ஜட்டாபாராயணம் பண்ணியாச்சுனால் 1000 தடவை சம்ஹிதா பாராயணம் பண்ண பலன். அதனால பகவான் இன்னைக்கு அனுகிரகம் பண்ணணும் நமக்கு அப்படின்னால் அவனுக்கு ஒரு சார்ஜ், நம்ம மொபைல்ல சார்ஜ் போச்சுன்னா உடனே நம்ம வச்சுக்கிறோம் இல்லையா, கரண்ட்ல வச்சு ஏத்திக்கிற மாதிரி பகவானுக்கு எதிரா சார்ஜ் எல்லாரும் இருக்கா, அவாவா பிரார்த்தனை பண்ற அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கோம். பகவானுக்கு நம்ம அனுகிரகம் பண்ணணும்னா அவனுக்கு எது பேட்டரி, எது சார்ஜ்னா இத்தனை நாளா வேதம் சொல்றாலே இந்த வேத மந்திரம் தான் பகவானுக்கு சார்ஜா. சோ இதெல்லாம் எடுத்துட்டு பகவான் நமக்கு அனுகிரகம் பண்ணுவாங்கிறதுக்காக மகாபெரிவா அங்கங்க ஜட்டாபாராயணம் கனபாராயணங்கள்லாம் வச்சு, கனபாராயணம்னா அதிக சம்பாவனை, யதோக்த சம்பாவனை. அதே மாதிரி கல்வயித்து வாரம் இன்னைக்கு வர்ணக்கிரமன் சொல்றா, செலக்ஷன கனபாடிகள் இன்னைக்கு இருக்கானா மகாபெரிவா காரணம். இப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் பின்னாடி யாருடா காரணம் அப்படின்னால் ஆச்சாரியால் இருந்துட்டு இருக்கா. ஆனா அவ எப்படி இருந்தா தெரியுமா, ஹை திங்கிங் சிம்பிள் லீவிங் சொல்லும்படியா தான் கொசுக்கடியில படுத்துண்டு தான் ஏதோ போட்டது பாதி நாள் சாப்பாடு கிடையாது, சாப்பாடு இல்லாம தன்னுடைய பூஜைக்கு எவ்வளவு அசௌகரியமோ சௌகரியமோ இருந்தா அதெல்லாம் பார்க்காம அவ பாட்டு அப்படி இருந்தா. பேர்பட்ட மகா பெரிவாளுக்கு அத்தியந்த பிடிச்ச விஷயம் கனபாராயணம். அதுவும் பேர்பட்ட கனபாடிகள் அவளா அந்த காலத்துல எந்த பரிசிரமப்பட்டு கனம் படிச்சிருப்பாளோ சொல்லவே முடியல. அவளுடைய வயசோ 125, அவளுடைய 20 வயசுல அவ அத்தியனம் பண்ணிருக்கிற காலங்கள்லாம் யூகிக்க கூட முடியல. எவ்வளவு எப்படி கஷ்டப்பட்டிருப்பா, எப்படி இதற்காக தன்னுடைய வாழ்க்கையே வேதத்திற்காக தியாகம் பண்ணிருப்பா அப்படிங்கிறதுலாம் ரொம்ப விசேஷம். இன்னைக்கு ஒரு மந்திரம் நம்ம வந்த சமயத்துல ஒரு அழகான மந்திரம், பஞ்ச அஜ்யானீரிஷ்டகாக அப்படின்னு நம்ம சதாயுதாய சதவீரியாலேருந்து ஆரம்பிச்சு பத்ரான்ன ஸ்ரேயா பரியந்தம் 5 ரிக்குகள் எல்லா இடத்துலயும் உதக சாந்தி எல்லாம் நம்ம சொல்லிட்டு இருப்போம், பல இடத்துல ஆசீர்வாதங்கள் சொல்லிட்டு இருப்போம். ரொம்ப உத்தமமான மந்திரம். அதுல வேதமாதா ஸ்தோத்திரம் பண்றா, பத்ரான் நஸ்ரேய சமனைஷ்டதேவாஸ்த்வயா வசேன சமஷீமஹித்வா சனோமயோ பூஃபிதோ ஆவிஷஸ்வசந்தோகாய தனுவேஸ்யோனஹாம். ஹே 33 கோடி தேவதைகளே, பத்ராத் நஹா ஸ்ரேயா சமனைஷ்ட. பத்ராத் அப்படின்னா நிறைய வேதத்தை சொன்ன தர்மங்கள், வேதங்கள்ல என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கோ அந்த தர்மங்கள்லாம் பண்ணிட்டு இப்போ கனபாராயணம் நடக்கிறதே இதுவே மகாபத்ரம். இந்த கனபாராயணங்கள்ல யாரெல்லாம் மானசிக வாச்சிக காயிக ஆர்த்திக பேதேன யாரெல்லாம் கைங்கரியம் பண்ணிருக்காளோ அப்பேற்பட்ட அத்தனை பேர் யாரெல்லாம் ஸ்ரோதாக்களா இருக்காளோ யாரெல்லாம் பக்தாக்களா இருக்காளோ எல்லாருக்கும் கூட இந்த கனபாராயணத்தினால ஸ்ரேயா சமனைஷ்ட நிறைய மங்களம் கல்யாணத்தை பரப்ப செய்யுங்கள் ஹே தேவதைகளே. ஏன்னா நம்ம ஒரு இடத்த பண்றோம், எப்படி ஒரு கார்டன்ல பூத்த பூ யதா விருக்ஷஸ்ய சம்புஷ்பிதஸ்ய புண்ணியஸ்ய கர்மனோ தூராத் கந்தோவாத்தின்னு சொல்லும்படியா ஒரு புஷ்பித்த பூ தன்கிட்டயே வச்சுக்காம அந்த சௌகந்தியத்தை ஊர் முழுக்க பரப்ப செய்யறதோ அத மாதிரி இங்க இந்த சங்கரமணத்தை நடக்கக்கூடிய கனபாராயணத்தினால உலகம் முழுக்க க்ஷேமமா இந்த ஸ்ரேயஸாக இருக்கணும். எல்லாரும் ஸ்ரேயஸ் பிரேயஸுக்கு 2 விஷயம், பெரிய விஷயம். அதுல ஸ்ரேயஸ் என்ன அப்படின்னு கேட்டால் மேல்லோக பரியந்தம் க்ஷேமமா இருப்போமா. பத்ரான் நஸ்ரேயஸ் சமனைஷ்டதேவாஹ. ஹே சோமா த்வயா வசேன சமஷீமஹித்வா. உன்னுடைய ரக்ஷணம் இருக்கே, த்வயா அவசேன ரக்ஷணேன, உன்னுடைய ரக்ஷணம் எப்போதும் எங்களுக்கு இருந்துருக்கணும். உன்னுடைய ரக்ஷணத்தினால நாங்க எப்போதும் சௌக்கியமா இருக்கும். சனோமயோ பூஃபிதோ ஆவிஷஸ்வ. எதனால க்ஷேமம்? நம்ம எல்லாரும் சௌக்கியமா இருக்கோம்னா முதல்ல நமக்கு அன்ன சமிருத்தி வேணும். சமக்கத்திலே ஆரம்பம் வாஜஷ்டமே பிரசவஷ்டமே. வாஜஹானா அன்னம். உலகத்துல திருப்தி எதுல கிடைக்கும்னா சாப்பாடுல, அன்னத்தை தான் கிடைக்கும், வேற எதுலயும் திருப்தியே வராது. அப்பேற்பட்ட பிதுஹுங்கிற சப்தம், பிதுஹுங்கிற உகாராந்த சப்தம் அன்னத்தை குறிக்கிறது. அபிஷன்ன பிதும் கிருணுங்கிற பிரார்த்தனை. அப்போ ஹே பிதோ அன்னபூத சோமா சனோமயோ பூபிதோ ஆவிஷஸ்வ. நீ உள்ள புகுந்து நாங்க சாப்பிடுற சாப்பாடுக்கு எந்தவித குறை இல்லாம அந்த சாப்பிட்ட சாப்பாடும் நல்லபடியா ஜீர்ணமா எங்களுக்கு மயோபூஹு எங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும்படியா இருக்கணும். எதிரா ஸ்ரேயஸ்னா நல்ல பங்களாவா நிறைய கார் வச்சுட்டு இருக்கோம், நிறைய பேங்க் பேலன்ஸா கிடையாது.
நல்ல ஆரோக்கியம் தான் நமக்கு முதல் ஸ்ரேயஸ். அத வரிசையா காட்டிண்டு வருது வேத மந்திரம். சனோமயோ பூபிதோ ஆவிஷஸ்வ. இதனால யாருக்கு எனக்கு கொண்டு வச்சுக்காத. ஷம் தோகாய தனுவே ஸ்யோனஹா. நாங்க பண்றது எங்க வாழடி வாழியாக எப்படி அந்த மாமா பண்ணின தபஸ், அவ பிள்ளைகள் விஸ்வநாத கணபாடிகள், ஜம்புநாத கணபாடிகள், கணேசன் மாமா, அதே மாதிரி மாமா பாலசுப்ரமணியம் மாமா, இவ எல்லாரும் சேர்ந்து அவரை ஸ்மரிச்சுண்டு அதே அந்த அவர் என்ன காமிச்ச வழியில இருந்துட்டு எப்படி அனுஷ்டானம் பண்றாலோ அது கேவலம் தோக்காயே அப்படிங்கிறது கேவலம் அவ புள்ள கிடையாது. வாழடி வாழியாக எவ்வளவு ஜென்மம் இருக்கோ, எவ்வளவு பேர் அந்த பரம்பரையில வராலோ, அந்த பரம்பரையில அத்தனை பேரும் க்ஷேமமாக இருந்துட்டு தன் தாத்தா பாட்டி கொள்ளு தாத்தா எள்ளு தாத்தா அவ காட்டின வழியில அப்படியே இருக்கும்படி எனக்கு அனுகிரகம் பண்ணுங்கோன்னு சொன்ன மந்திரம், பேர்பட்ட மந்திரம். அந்த மந்திரங்கள்லாம் படிச்சாலே போறோம். எஜமானஸ்ய அபராபாவாயன்னு சொல்றது கடைசி. இந்த மந்திரத்தை கேட்ட சிரவண மாத்திரத்தினாலேயே நம்மளுடைய பாபங்கள், நம்மளுடைய ஆபத்துகள் எல்லாம் நீங்கி, நமக்கு ஏதாவது கஷ்டம் வந்தாலும் நீங்கி நம்ம க்ஷேமமா ஜெயிச்சுன்று போம் அப்படிங்கிற மந்திரங்கள்லாம் விசேஷமான பாரணம் பண்ணப்பட்டிருக்கு. நிஜமா கணபாரண மன்றவாளுக்கு எவ்வளவு கொடுத்தாலும் ரத்னாபிஷேகம் பண்ணாலும் போராது. ஏன்னா 30 நாள் இப்பெல்லாம் ரொம்ப சிரமமா போயிடுது. அந்த காலத்து கணபாரணம் தான் உற்சாகமா உண்டு. இப்பெல்லாம் அவாவால் குடும்ப சூழ்நிலை, அவாவா ஒரு ஊரை விட்டு வந்து பண்றானால் எல்லாத்துக்கும் ஒரே காரணம் கணேசன் மாமா மேல இருக்கிற ஒரு பிரியம். அவ்வளவு சுலபர் கணேசன் மாமா பத்தி சொல்லலாம். அவ்வளவு சுலபர். தனக்கு இங்க இருந்து அவர் பேசினா பக்கத்து கதவுக்கு கூட கேட்காது. அந்த அளவு மெல்லமா பேசி பூர்வ பாஷின்னு ராமருக்கு சொல்ற மாதிரி பெயர்பட்ட கல்யாண குணங்களுடைய கணேசன் மாமா மாமி, அவ குழந்தைகள், அவளுடைய அண்ணாக்கள் எல்லாரும் சேர்ந்து இவ்வளவு பரிசிரமப்பட்டு இந்த கணபார் நடக்கிறதுனால உலகெல்லாம் க்ஷேமமா இருந்து இத மாதிரி பல கணபாராயணங்கள் நடக்கும்படியான ஒரு அனுகிரகம் பகவான் எப்போதும் அனுகிரகம் பண்ணட்டும்னு சொல்லி நான் பூர்த்தி பண்ணிக்கிறேன். நம பார்வதி பதயே. பார்வதி பதயே. இன்னைக்கு நாம் எல்லாம் பரமபாகியம் பண்ணியிருக்கோம். கணபாடிகள் அவர் அவருடைய தகப்பனார் காலத்திலிருந்தே நம்ம சங்கரமடத்துக்கு ரொம்ப ஆசிரியம். இன்னைக்கு லோகம் முழுக்க இன்னைக்கு கணபாராயணம் பண்றவா அத்தனை பேரும் எல்லாரும் அவளுடைய சிஷ்யாதான். பெரியவா எப்படி ஆக்ஞை பண்ணாலும் அந்த ஆக்ஞைப்படி இன்னைக்கு அத்தனை பேருக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டுல 140 கணபாடிகள் இருக்கா வா மூலியமா. இன்னைக்கு காரணம் மகாபெரியவா தான். இதேன்னு சொல்லல, தங்க குத்தி வழங்கா இருந்தாலும் தானா எய்யாது என்று சொல்வார்கள். அதே மாரி அதுக்கு ஒரு தூண்டுகோலா இருந்து வெங்கட்ராம கணபாடிகள் இத்தனை பேரையும் தயார் பண்ணி அதே தர்மத்தை அவர் அனுஷ்டானம் பண்ணிட்டு வரார். அவளுக்கு எவ்வளவு பண்ணினாலும் போராது. தர்மம் அனுசூயமா நடந்துருக்கும்படியாக ஆச்சாரியாலயை பிரார்த்திக்கிறேன். ஜாஸ்தி ஒன்றும் பேச தெரியாது, இருந்தாலும் நீங்கள்லாம் அவசியம் நீங்களாம் ஆசீர்வாதம் பண்ண பிரார்த்தி.